கிரிக்கெட் பூச்சி. ஹாய் குட்டீஸ், கிரிக்கெட் பூச்சி சத்தம் போட்டு கேட்டிருக்கீங்களா? வாங்க இப்ப நம்ம கேட்கலாம். இத செய்யறதுக்கு நமக்கு ஒரு பாட்டில் மூடி, ரப்பர் பேண்ட், பட்டன், கத்தரிக்கோல், 40 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு நூல் மட்டும் இருந்தாலே போதும். நூலை எடுத்துக்கிட்டு 1 இன்ச் இடைவெளியில சின்ன முடிச்சுக்களை போடுங்க. நூலோட ஒரு முனைய பட்டனோட ஒரு துளையில சேர்த்து கட்டுங்க. இங்க பாருங்க, பட்டனோட தொடர்ச்சியான முடிச்சு போடப்பட்ட நூலை இப்படிதான் கட்டணும். இப்போ ரப்பர் பேண்டை எடுத்து இடையில வெட்டி பட்டன்ல நூல் கட்டி இருந்த துளைக்கு எதிர் துளையில நுழைத்து முடிச்சு போட்டு கட்டுங்க. ரப்பர் பேண்ட இழுத்து நீங்க இப்போ பாக்குற மாதிரி பாட்டில் மூடி மேல பொருத்தணும். இப்போ நாம செய்யணும்னு நினைச்ச டிக் டிக் கிரிக்கெட் பூச்சி ரெடி. இத விளையாடி பார்க்கலாமா? உங்க ஒரு கையால மூடிய பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த முடிச்சு போடப்பட்ட நூலை இப்படி இழுத்தீங்கன்னா டிக் டிக்னு சத்தம் வரும். இத நாம கிரிக்கெட் பூச்சி பொம்மைன்னு சொல்லலாம். நூலை இழுத்து விடுறதுனால அதுல இருக்கிற முடிச்சு இடைவெளிகளுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் பாட்டில் மூடியில மோதுறதாலதான் இந்த சத்தம் வருது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். இரு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அதிர்வுறுகின்றன. இந்த அதிர்வுகள் ஒளியை தோற்றுவிக்கின்றன.